شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي يسر ولا تعسر ربي زدني علما. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் ரமதானினுடைய இறுதி பத்திலே அதில் ஒற்றைப்பட இரவுகளிலுடைய கடைசி நாட்களுக்கு நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் இதுவரை நோற்ற நோன்புகள், நின்று வணங்கிய வணக்கங்கள், நாம் செய்த தர்மங்கள், இன்னும் நாம் செய்த நல்லறங்கள் அனைத்தையுமே அவன் பரிபூர்ணமான முறையில் அதில் இருக்கக்கூடிய தவறுகளை எல்லாம் களைந்துவிட்டு பரிபூர்ணமான அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு இன்னும் அதிகமான ரமலான்களை அடையக்கூடிய நல்ல மக்களாகவும் அந்த ரமலான்களிலே இன்னும் அதிகமான அமல் செய்யக்கூடிய ஆர்வத்தையும் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று துஆ செய்தவனாக இன்றைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, நம்மெல்லாம் எதுக்கும் இப்படி உட்கார்ந்துருக்குறோம் சொல்லுங்க பாப்பா. யாரும் ஏன் இப்படி இருக்கணுங்க? நைட்டு 12:30 1 மணி ஆக போகுது. ஏன் இப்படி உட்கார்ந்துருக்குறோம்? எதுக்கு தெரியலையா? அதாவது அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை எதிர்பார்த்தவர்களாக, அதாவது நம்ம ஒரு காரியத்தை செய்யும் போது அதுக்கு ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணுமா இல்லையா? இருக்கணும்ல, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். நம்ம ஏதோ நின்று வணங்குறோமோ அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு அல்லாஹ் தஆலா அல்லாஹ்ட்ட நம்ம என்ன பண்ணுவோம், இந்த காரியத்தை செஞ்சு நம்ம ஒரு நன்மையை பெற்றுக்கொள்வோம். அப்போ நம்முடைய எண்ணம் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா, நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரி அந்த காரியம் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காகத்தான் செய்யக்கூடிய காரியமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர வேறு எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது. எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி அந்த அமலினுடைய அந்த நோக்கம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்கிட்ட அவன் மூமீன்களுக்காக தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த சுவனத்தை பெற வேண்டும் என்ற எண்ணம் நம்மள்ட்ட இருக்கணும். சரியா? சுவனத்தை பெற வேண்டும், அடைய வேண்டும் என்ற அந்த ஒரு நீங்காத ஒரு ஆசை நம் எல்லோருக்குமே இருக்கணும். கண்ணியத்துக்குரியவர்களே, நம்ம எல்லாம் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ள போவோமா கூட்டமாக? அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இன்றைக்கு இந்த பூமியில வாழக்கூடிய மக்கள்ல பெரும்பான்மையான மக்கள் என்ன நினைக்கிறாங்க கேட்டோம்னா, இந்த பூமியில நல்லவங்களா வாழணும், ஏதோ ஒரு விதத்துல நல்லவர்களாக நம்ம வாழ்ந்துட்டோம்னு சொன்னோம்னா கொஞ்ச காலத்துக்கு வாழ்வோம், அதுக்கப்புறம் நம்ம மூத்தா பேர் செத்துருவோம். அப்படித்தானா மற்ற மக்கள் நினைக்கிறது? செத்துருவோம் அப்படின்ட்டு நம்ம மரணித்து விடுவோம். எல்லாம் ஒரே மாதிரி தான். இதுதான் அது. இறந்ததற்கு பிறகு நம்ம என்ன பண்ணுவோம்? சொர்க்கத்துக்கு போவோம், நம்ம சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்லவர்களாக வாழ்ந்தோம்னா நம்ம சொர்க்கத்துக்கு போவோம், கெட்டவனா தீயவனா வாழ்ந்தோம்னா நரகத்துக்கு போவோம்னு சொல்லி ஒரு சில மக்கள் நினைக்கிறாங்க. இன்னும் ஒரு சாரா என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டோம்னா,
தீயவர்களாக வாழ்ந்தான்னு சொன்னோம்னா இறந்ததற்கு பிறகு அவன் நாயாகவோ பன்றியாகவோ குதிரையாகவோ கழுதையாகவோ இந்த மாதிரியான ஒரு ரீதியில் அவன் படைக்கப்பட்டு 7 ஜென்மம் என்ன பண்ணுவான் அவன் எடுப்பான் அப்படின்னு ஒரு சாராருடைய எண்ணம். இன்னொரு சாரார் பரலோக ராஜ்யத்தில் நம்ம நன்மை கிடைக்கணும் சொர்க்கம் கிடைக்கணும்னு சொன்னோம்னா அவர் சொல்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அவர் நம்பிக்கை கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சாராருடைய எண்ணம். ஈமான் கொண்ட மக்களுடைய மனநிலை எப்படின்னு கேட்டோம்னா நம்ம எல்லாருமே சொர்க்கத்துக்கு தான் போவோம் அல்ஹம்துலில்லாஹ் அப்படி நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கக்கூடிய மக்களுடைய நிலைப்பாடு எப்படின்னு கேட்டோம்னா அது பரிதாபம். நல்லவர்கள் கெட்டவர்கள் யார் தீர்மானிக்கிறது? நான் நல்லவனா கெட்டவனாண்டு தீர்மானிக்கிறது என்னுடைய பொறுப்பாது. என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் தான் தீர்மானிக்கிறது. அவனுக்கு தான் தெரியும். அப்படித்தானே இல்லையா? ஒரு மனிதர் நல்லவராய் ஒரே இல்லை கெட்டவரான்னு சொல்லி தீர்மானிக்கக்கூடிய தன்மையை அல்லாஹு தஆலா அந்த மனுஷனுக்கு கொடுக்கல. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தான் தீர்மானிக்கும். இவன் நல்லவன் இவன் தீயவன் என்று சொல்லி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தீர்மானிக்க வேண்டும். அப்ப கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரர்களே, அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் கேட்டோம்னா நமக்கு சொர்க்கம் கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அந்த எண்ணம் கண்டிப்பா இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் எல்லாத்துக்குமே இருக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொர்க்கத்தை தான் தரணும். ஏன்னா அதான் இறுதி வாழ்க்கை, அதுதான் இறுதி. இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் ஒரு அளவு கொஞ்ச காலத்துக்கு வாழ்வோம். வாழ்ந்ததுக்கு பிறகு என்ன பண்ண மௌத்தா போவோம். எல்லாரும் மௌத்தாயிருவாங்க. அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் வைன்னமா துவஃபூன உஜூரஹும் யௌமல் கியாமா. சரியா? அப்ப எல்லாருமே மௌத்தா போயிருவாங்கிறது அல்லாஹ்வுடைய நியதி. அப்படித்தான் எல்லாரும் போயிருவோம். ஆனா அதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை. இது நிரந்தரமற்றது. இது திடுகூறாக முடிந்துவிடும். அந்த நிரந்தரமான வாழ்க்கையில 2 தான் இருக்குது. என்ன இருக்குது? ஒன்னு சொர்க்கம், இன்னொன்னு நரகம். அப்படித்தானா இல்லையா? இந்த சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் மௌத்தே கிடையாது. இந்த சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் மௌத் என்பதே கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கவாதிகளை எல்லாம் சொர்க்கத்தில் ஒன்று சேர்த்ததன் பிறகு, நரகவாதிகளை எல்லாம் நரகத்துக்கு ஒன்று சேர்த்ததன் பிறகு ஒரு ஆட்டை மௌத்துடைய ரூபத்திலே கொண்டு வந்து ஒரு மதில் சுவர் இருக்குமாம். அந்த மதில் சுவரை மேல நிறுத்தி வைத்து இரு சாராரும் பார்க்கும் விதமாக, யாரு? சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளும் பார்க்கும் விதமாக அந்த ஆட்டை என்ன பண்ணுவான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறுத்துவான். அப்படி அறுத்துட்டு சொல்வானா, சொர்க்கவாதிகளே இனிமேல் உங்களுக்கு மரணம் என்பதே கிடையாது. நரகவாதிகளே உங்களுக்கும் இனிமேல் மரணம் என்பதே கிடையாது. அப்ப அங்க 2 தான் இருக்குது. ஒன்னு சொர்க்கம், இன்னொன்று நரகம். இந்த 2ம் நிரந்தரமானது. இந்த பூமி நிரந்தரமற்றது. இந்த பூமி நிரந்தரமற்றது. அப்ப நம்ம நல்லவனா தீயவனாங்கிற அந்த மார்க்கு போற அந்த தன்மையா ரப்பு நம்மள்கிட்ட தரையில்லை. ஆனா மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க? நாங்க நல்லவங்களா வாழ்றோம், நாங்க சொர்க்கத்து தான் போவோம். செத்ததுக்கு பிறகு அவனுக்கு செய்யக்கூடிய அந்த ஈமச்சடங்கு இருக்க, இறுதி சடங்குகள் இருக்கா இல்லையா? அந்த இறுதி சடங்கை சிறப்பா செஞ்சுட்டேன்னு சொன்னோம்னா அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான். அப்படி ஒரு சார் நினைக்கிறாங்க. அப்படி ஏதாவது இருக்கு? உத்தரவாதம் இருக்கா? இல்லை, எந்த உத்தரவாதமும் இல்லை. ஆனா பிறருக்கு இடையூறு தரக்கூடிய விதத்துல தான் அந்த நிலைமை இருக்குது. அந்த இறுதி சடங்கு செய்யறாங்களே, அது பிறருக்கு மன நோகும் பிரகாரமான ஒரு நிலைப்பாடு தான் அங்க இருக்குது. ஆனா என்ன நினைக்கிறாங்க? அதை சரியா செஞ்சிட்டோம்னா, கொஞ்சம் டீமா செஞ்சிட்டோம்னா, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான் 2வது அத்தியாயத்துடைய 21வது வசனத்துல, யா அய்யுஹன்னாஸ் உஅ்புது ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நீ உன் இஷ்டத்துக்குலாம் வாழ முடியாது. நீ உன்னுடைய மனோ இச்சையின் பிரகாரமெல்லாம் வாழ்ந்துட்டு நான் சொர்க்கத்துக்கு போவேன் என்று சொல்றது தகுதி உனக்கு இல்லை. நீ அப்படி வாழ முடியாது. அப்ப அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், மனிதர்களே நீங்கள் உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த அந்த ஏக இறைவன் என்ன பண்ணுங்க, நீங்க வணங்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். யார் அப்படி வணங்குறா? இன்னைக்கு இந்த பூமியில வாழக்கூடிய மக்கள்ல எத்தனை % பேர் எத்தனை அந்த மாதிரி வாழ்றாங்க? தான் தோண்டித்தனமாகத்தான் பெரும்பான்மையான மக்கள் வாழ்றாங்க. அப்படி நீங்கள் வாழ்ந்தால் நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க
இரையச்சமுடைய மக்களாக மாறலாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எப்படித்தான் வாழணும்? நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் ஒருவன் இருக்கிறான். அவன் நமக்கு சில கட்டளைகளை, அறிவுரைகளை வழங்கி இருக்கிறான். அந்த கட்டளையின் பிரகாரமுடைய வாழ்க்கை இந்த பூமியில் அமைத்துக் கொண்டோமே ஆனால் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் மறுமையில் அவன் விரும்பினால் என்ன பண்ணுவான்? நம்மள சொர்க்கத்துக்கு போச்சுவான். நமக்கு யாருக்குமே இந்த உத்தரவாதம் இல்லை நம்ம சொர்க்கவாதின்னு சொல்லிட்டு. இருக்கா யாருக்காவது? இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அல்லாஹ் தூதர் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய அனுகிரகம் வேணும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியவர்கள் என்ன பண்ண சொர்க்கத்துக்கு அனுப்புவோம் சொல்லும் போது சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் நீங்களுமா என்று கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஆமா நானும் தான், அல்லாஹ்வுடைய கருணையினால தான் ஆண்டாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அப்படின்னு சொன்னோம்னா சொர்க்கம் ஒன்றும் ரொம்ப இலகுவானது கிடையாது. ஏங்க அந்த அந்த வாழ்க்கைக்கு ஈடே இல்லைங்க. ஏராளமான ஹதீஸ்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பத்தி வர்ணிக்கிறாங்க. அப்படியே அல்லாஹு அக்பர். நம்ம கற்பனைக்கு எட்டாது, நம்முடைய கற்பனைக்கு எட்டாது. சுப்ஹானல்லாஹ் சொல்றோமே, இந்த சுப்ஹானல்லாஹ்னு சொல்றோம். நம்ம இந்த சுப்ஹானல்லாஹ்க்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்துல ஒரு மரம் நட்டப்படுகிறதா ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. எத்தனை சுப்ஹானல்லாஹ் நம்ம சொல்லியிருப்போம் நினைச்சு பாருங்க. ஒரு மரம் இருக்குமா சொர்க்கத்துல, நல்ல வேகமாக செல்லக்கூடிய குதிரையில அவர் சவாரி செஞ்சோம்னா 100 ஆண்டுகள் சவாரி செஞ்சா கூட அந்த மரத்தினுடைய நிழலை கடக்க முடியாதாம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். கற்பனை கெட்டுதா? யாருடைய வேலை? ரப்புடைய வேலை, அவனுடைய வேலை. அவன் அந்த மாதிரி சொர்க்கத்தை தயாரிச்சு வச்சுக்கிறான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கின்றான், மாற்று எண்ணம் கொண்ட மக்களுக்கு மனிதர்களையும் கற்களையும் எரிபொருளாக கொண்ட நரக நெருப்பை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், அது நிராகரிப்பாளனுக்கே தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கின்ற அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் உன்னை படைத்திருக்க, நீ அவனை மறந்துட்டு அவனை மறுத்துட்டு உன் மன இச்சையின் பிரகாரம் நீ எதையெல்லாமோ போய் வணங்குகின்றாயே, எப்படி உனக்கு ஜெயம் கிடைக்கும்? உனக்கு இல்ல, உனக்கு அப்படி வாழ்வதற்கு ஏதாவது உரிமை கொடுக்கப்பட்டிருக்குதா? இல்லை. ஆனா 2 சான்ஸ் இருக்குது. பூமியை பொறுத்த வரைக்கும் 2 சான்ஸ் இருக்கு, அல்லாஹ் கொடுத்துட்டான். நீ என்ன பண்ணலாம்? என்னுடைய கட்டளைக்கு அடிபணிந்து வாழலாம், என்னுடைய கட்டளையை மீறியும் வாழலாம். 2 சான்ஸ் உனக்கு இருக்கு. ஆனா என் கட்டளைக்கு நீ அடிபணிந்து வாழ்ந்தால் உனக்கு அங்க நன்மை இருக்குது. என் கட்டளையை புறந்தள்ளி வாழ்ந்தையானால் அங்க உனக்கு என்ன இருக்குது? தீமை, நரகம் இருக்குது. அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அதான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், மனிதர்களையும் கற்களையும் எரிபொருளாக கொண்ட நரக நெருப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள், அது நிராகரிப்பாளர்களுக்கு தயார் செய்து வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அல்லாஹ் என்ன பண்றான்? 2வது அத்தியாயத்தினுடைய 24வது சொல்லி காமிக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்கள், நம்ம சொல்றது எல்லாமே குர்ஆன் வசனங்கள். அப்ப நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ண முடியாது. நம்ம யாருமே நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. இல்லை பாய், நான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கிறேன், எப்படி நான் கொஞ்சம் சரியா இருக்கிறேன் சொல்ல முடியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய அவையில யார் கல்விமான் யாருன்னு கேட்கும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க? நான் தான் சொல்லிட்டாங்க டக்குண்டு. அல்லாஹ் என்ன பண்ண தெரியுமா? உடனே இல்லப்பா, உன்னோட கல்வியில சிறந்தவர் ஒருத்தர் இருக்காரு, போ அவர்கிட்ட போய் பாடம் படிச்சுட்டு வா என்று சொல்லி அனுப்பினான். சூரத்துல் காஃபிரூன் எடுத்து படிச்சு பாருங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, நான் சொல்லக்கூடிய அந்த சூரா வசனங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்க, மனசுல பதிஞ்சுக்கிறீங்க. நீ என்ன பண்ணுங்க, நேரம் கிடைக்குமோ தர்ஜுமா எடுத்து படிச்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் எஞ்சி இருக்கிற நாட்கள்ல இங்க இன்ஷா அல்லாஹ் அந்த பயான்கள் சொல்றதுக்கு டைம் கொடுக்க சொல்லுவோம். அந்த டைம் கொடுக்கறதுல அந்த என்ன பண்ணுங்க, தர்ஜுமாக்கள் இல்லை உங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்தா கூட நீங்க படிச்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ண, அல்லாஹ் தஆலா போய் அவர்கிட்ட போய் நீ பாடம் படிச்சுட்டு வான்னு சொல்லி அனுப்பினான். அந்த சம்பவத்தை நீங்க படிச்சுப்பீங்க நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் 18வது அத்தியாயத்தை எடுத்து படிச்சு பாஞ்சோம்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் பண்றாங்க, அவர்கிட்ட படிச்சு பாடம் படிக்கிறதுக்கு போறாரு. அப்ப நம்ம யாருமே என்ன பண்ண முடியாது, நான் சரியான ஆள் சொல்ல முடியாது. நான் பாய் கரெக்டா இருக்கேன் பாய், அல்ஹம்துலில்லாஹ் 5 நேரம் தொழுறோம், அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு மாசத்து நோன்பு பிடிக்கிறேன், எனக்கு முடிஞ்சதை செய்யறேன், சரியா இருக்கிறேன் நம்ம நினைச்சுக்கலாம். ஆனா அது கரெக்டா இருக்குமா? இருக்கலாம், இன்ஷா அல்லாஹ் இருக்கட்டும். ஆனா அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது யாரு? ரப்புல் ஆலமீன். அவன் நாடுனா தான் கரெக்டா இருக்குமே தவிர இல்லைன்னா இல்லை. அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான் பாருங்க,
யார் இறைவனுக்கு அஞ்சி பயந்து நடந்தார்களோ அவர்கள் எப்படி சுவனம் செல்வார்கள் சொல்லிக்காங்க அல்லாஹ் தஆலா. யாரு இறைவனுக்கு அஞ்சி பயந்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழ்ந்தார்களோ அந்த மக்கள் எப்படி சுவனம் செல்வார்கள் சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 39வது அத்தியாயத்துடைய 73, 74 ஆகிய வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிங்க பாருங்க. வசீகல்லதீன தக்கவ் ரப்பஹும் இலல் ஜன்னத்தி ஸுமரா ஹத்தா இதா ஜாஊஹா வ ஃபுத்தியத் அப்வாபுஹா வ கால லஹும் ஹஸனத்துஹா ஸலாமுன் அலைக்கும் திபுத்தும் ஃபதுஹுலுஹா ஹாலிதீன். யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சி பயந்து வாழ்ந்தார்களோ, எதுக்கு அஞ்சிக்கணும்? அல்லாஹ்வுக்கு ஏன் பயப்படணும்? அவன் நம்மளை படைச்சிருக்கிறான், அவன் நமக்கு சில கட்டளையை கொடுத்துருக்கிறான். இப்படி இப்படிலாம் தான் நீங்க வாழணும், உன் மனசுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதன் பிறகு நீ வாழ முடியாது, உன் மன இச்சை தகுந்த நீ வாழ முடியாது. என் கட்டளை இருக்குது, இப்படித்தான் இவன் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பண்றான், கட்டளை எடுத்துக்கான் நமக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? இது ரப்புடைய கட்டளை என்று சொல்லி யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சி பயந்து வாழ்ந்தார்களோ அந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு வெகுமதி என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றான் பாருங்க, தம் இறைவனுக்கு அஞ்சியவர்கள் கூட்டமாக சொர்க்கத்துக்கு செல்வாங்க அல்லாஹ் தஆலா. ரப்புக்கு பயப்படணும். எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யறதா இருந்தாலும் நம்ம செய்யறது சரிதானா, இதில் அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்குதா, அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனையும் அறிவுரைகள் இதில் இருக்குதா? என்ன பண்ணணும்? நம்ம கொஞ்சம் நம்மளுடைய மனசை கொண்டு வந்து இங்கே நிறுத்தணும், குர்ஆன் சுன்னால கொண்டு நிறுத்தணும். அப்போ நம்ம ரப்புக்கு பயந்து வாழ்ந்துட்டோம் சொன்னோம்னா ஒரு சில செயல்கள் நம்மளுடைய உள்ளத்துக்கே தெரியும். பார்த்தீங்களா, ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க, யார் உனக்கு தீர்ப்பளித்தாலும் உன் உள்ளத்துல கேளுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் உனக்கு தீர்ப்பளித்தாலும் உன் உள்ள நப்சுல கேளு, அது சொல்லும் இல்ல நீ செஞ்ச தப்பு, இல்ல நீ செய்யாதான் செஞ்ச என்ன சொல்லும். அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அல்லாஹ் நமக்கு கட்டளை இட்டிருக்கிறான். அந்த கட்டளையின் பிறகு நம்ம வாழும் போது அல்லாஹ் என்ன பண்றான்? கூட்டமாக என்ன பண்றான்? சொர்க்கத்துக்கு கொண்டு போறான். நம்ம சுப்ஹானல்லாஹ், கண்ணியத்துக்குரியவர்களே கொண்டு போறாங்க சொர்க்கத்துக்கு. அங்க போன உடனே அவருடைய காவலாளி இருப்பாரா இல்லையா, அவர் என்ன பண்றாரு? வரவேற்கிறார், வாங்க. வரவேற்று என்ன பண்றாரு? கதவை திறந்து விட்டு சாந்தி சமாதானத்தோடு உள்ள போங்கன்னு சொல்றாங்க. மலக்குமா அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அவர் அங்கே வந்ததும் அவருடைய வாசல்கள் திறக்கப்படும். அவருடைய காவலாளி என்ன பண்ணுவாங்க? அவர்களை நோக்கி, உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், நீங்கள் மனம் பெற்றவர்கள், எனவே நிரந்தரமானவர்களாக தங்கியிருக்கக்கூடிய நிலையில் அதில் பிரவேசிங்க என்று அந்த மலக்கள் சுபோசோபனம் போடுறாங்க. அங்கே நிரந்தரம் தான், அங்கே நிரந்தரம். கொஞ்ச நாளைக்கு இருப்போங்க, அப்புறம் வேற இடம் மாறி போலான்னு இருக்குமா? இல்லை, அப்படி போக முடியாது. ஏன் கேட்டோம்னா அந்த இன்பங்களையே அவங்க மூழ்கிடுவாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அப்பேற்பட்ட இன்பங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே படைச்சு தயாரிச்சு வச்சுக்கிறான். அதுக்கு அடுத்து அதை சொல்றாங்க. அதற்கு சுவர்ணவாசி என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டோம்னா, வகாலுல் ஹம்துலில்லாஹி அல்லதி சதகனா வஅதா வஅவுரதனா லர்ல நதபவ்வ மினல் ஜன்னதி ஹைது நஷாஉ ஃபநிஅம அஜ்ருல் ஆமிலீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு இதை உண்மையாக்கி வைத்து நான் விரும்பும் இடமெல்லாம் சென்றிருக்க இந்த பூமியை எங்களுக்கு உரிமையாக்கி வைத்தானே, அத்தகைய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் சொல்லுவாங்க. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் என்ன பண்ணணும்? அவன் தான் நமக்கு சொர்க்கத்தை தரணும், அவன் தான் தருவான். நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்? முயற்சிகள் செய்யணும். எப்பொழுதும் ரப்ப நோக்கி நம்முடைய பார்வைகள் ரப்ப நோக்கியவையாக இருக்கணும். அவனிடத்துல என்ன பண்ணணும்? அன்னி தினமும் அவங்கிட்டே முறையிட்டு கொண்டே இருக்கணும். யா அல்லாஹ், ஒவ்வொரு நாளும் நம்ம கிட்ட தவறு இல்லாமல் இருக்காது. ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்க, நீங்கள் ஒரு தவறை செய்து விட்டால் அதை தொடர்ந்து ஒரு நன்மை செஞ்சிருங்க, அந்த நன்மை அந்த தீமையை அழிச்சிடும். அப்ப சமன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரியா? சமன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது 5 நேரம் கடமை, தொழுகை கடமை, 5 நேரம் தொழுகை அல்ஹம்துலில்லாஹ் ஜமாத்தோட நம்ம தொழுதோம். நோம்புடைய காலத்தில் இன்ஷா அல்லாஹ் முழுமையாக நம்ம நோம்பு நோற்றணும். தர்மங்கள் நம்மள்கிட்ட இருக்கிற செல்வங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கும். பேசினமான நல்ல வார்த்தைகளை பேசுவோம். எல்லாருமே இது என்ன பண்ணுறோம்? டக்குண்டு வார்த்தைகளை விட்டுறோம். அப்போ வார்த்தைகளை விட்டோன்னு சொன்னோம்னா அடுத்த நிமிஷமே மன்னிப்பு, அதில் பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது.
பாய் நான் சரியாக தான் பேசினேன் பாய், அப்படி இருக்கக்கூடாது. அட நம் மீது சரியாகவே நம்ம பேசுறது இருக்கட்டும், நம் மீது நமக்கு நியாயமே இருக்கட்டும், இருந்தாலும் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போறதில்லை. அப்ப என்ன செய்யணும்? உடனே மன்னிப்பு கேட்டணும். அப்ப இப்படி சில கடமைகளை நம்ம சரிசமம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்ட்ட என்ன பண்ணலாம்? நம்ம ஆசை வைக்கலாம், நம்ம ஆசை வைக்கலாம். அப்ப அல்லாஹ்வும் தருவதற்கு தயாரிப்பான். அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், பயபக்தியோடு நடந்தவருடைய இதயமும் மன ஈச்சையோடு நடந்தவருடைய இதயத்தை எப்படிப்பட்டது என்பதை அல்லாஹ் ரப்பல் என்ன பண்றான்? 39வது அத்தியாயத்துடைய 22வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். பயபக்தியுடைய மக்களுடைய இதயம் எப்படி இருக்குது? அல்லாஹ்க்கு பயந்து இருக்குது, அல்லாஹ்க்கு பயந்து இருக்குது. பயபக்தி இல்லாதவன், மார்க்கம் இல்லாதவன், நிராகரிப்பாளன், படைத்தவனை நிராகரிக்கக்கூடியவன், அவருடைய இதயம் எப்படி இருக்குது? நேர் மாற்றமா இருக்குது. அவன் நினைச்சதெல்லாம் வணங்குவான். கல்லு, மண்ணு, கழுத, குதிரை எல்லாம் தெய்வம் நினைக்கிறான். இப்பேற்பட்ட ஒரு மாபாதக செயல் இது. அல்லாஹ் சொல்லி காமிக்காம பாருங்க, அல்லாஹ் யாருடைய இதயத்தை இஸ்லாத்திற்காக விசாலமாக்குகிறானோ அவர்தான் தம்முடைய இறைவனுடைய ஒளியில் இருக்கிறார். ஆனா அல்லாஹ்வுடைய நினைவு விட்டும் விலகி எவருடைய இதயங்கள் கடினமாகி விட்டதோ அவர்களுக்கு கேடுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அவன் என்னதான் நன்மை செய்தாலும் சரி, சில மக்களை பார்க்கிறோம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்கள், சில மக்கள் தண்ணி அடிக்காத மக்கள் இருக்காங்க, அதை மது குடிக்காத மக்கள், சிலவும் பொய் பேசாம கூட இருக்கிறான், சில நல்லதெல்லாம் கூட செய்யறான். அவனுக்கு சொர்க்கம் கிடைச்சுமா? அவனுக்கு அவன் எவ்வளவு நற்காரியங்களை செஞ்சாலும் சரி, ஈமான்ற அந்த ஒரு ஒண்ணு இல்லைன்னு வைங்க, அவன் செய்யக்கூடிய காரியங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமியில் நன்மையை கொடுத்துருவான். அவனுக்கு அங்க போனோம்னா படுகொலி, நரக படுகொலி. இப்ப அல்லாஹ் காமிக்கிறான், அல்லாஹ்வுடைய நினைவு விட்டு விலகி எவருடைய இதயங்கள் கடினமாகி விட்டதோ அவர்களுக்கு கேடுதான். இத்தகையோர் பகிரங்கமான வழிகேட்டில் தான் இருக்கிறாங்கன்ற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நேர் வழியில இல்லை, அவங்க இதில் தான் இருக்கிறாங்க, வழிகேட்டில் தான் இருக்கின்றார்கள். அவங்களுக்கு என்னது? நரகப்படுகொலி. யார் நேரு வழியை விட்டு தவறான பாதையில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு நரகப்படுகொலி. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், நிராகரிப்பவர்கள் மீது நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் நரகவாசிகள் தான் என்ற உம்முடைய இறைவனுடைய வாக்கு உறுதியாகி விட்டது. 40வது அத்தியாயத்துடைய 6வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நிராகரிக்கக்கூடிய மக்கள் மீது அவர்கள் நிச்சயமாக நரகவாசிகள் தான் என்ற உம்முடைய இறைவனுடைய வாக்கு உறுதியாகிவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க? மக்கள் மத்தியில் முந்தான ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அந்த பயான் செய்தியை சொல்லியிருக்கிறேன். அதாவது அந்த சஃபா மர்வா மலைக்கு மேலே ரசூலா ஏறிண்டுக்கிட்டு மக்கள்லாம் சொந்தக்காரங்களாம் ஒன்று கூட்டி இஸ்லாத்தை சொன்னாங்களா இல்லையா? அப்போ தன்னுடைய தகப்பனாருடைய சகோதரனை என்ன பண்ணான்னு கேட்டோம்னா அபூ லஹப் மண்ணை வாரி போட்டான். அப்போ அல்லாஹ் என்ன செய்யணும் கேட்டோம்னா வசனத்தை இறக்கலாம், தப்பத் யதா அபீ லஹபின் வ தப்புன்னு சொல்லிட்டு அபூ லஹபுடைய 2 கரம் நாசமா போட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை இறக்கணும். ஆனா அதுக்கப்புறம் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தான் அவன்? அந்த சம்பவத்துக்கு பிறகு எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தான் அவன்? அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கணுமா இல்லையா? இந்த வசனத்தை பொய்யாக்குறதுக்கு அவன் இஸ்லாத்தின் பிரகாரம் நபியை ஈமான் கொண்டு அல்லாஹ்வை நம்பிக்கிட்டு ஈமான் கொண்டு முஸ்லீமா வாழ்ந்திருக்கலாமா இல்லையா? இல்லையே. கடைசி வரைக்கும் எப்படிதான் வாழ்ந்து செத்தான்? அவன் காஃபிரா தான் வாழ்ந்து செத்தான். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், அவர்களுக்கு நிச்சயமாக நிராகரிப்பவர்கள் மீது நிச்சயமாக அவர்கள் நரகவாசிகள் தான் என்ற உம்முடைய இறைவனுடைய வாக்கு உறுதியாகி விட்டது. ஈமான் கொள்ள மாட்டோம். இவர்கள் உறுதியாக்கப்பட்டவர்கள். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? நிறைய மடங்கள் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய மக்களுக்கு மத்தியில தாவா பணிகள் செய்யறாங்க. நீங்க வணங்கக்கூடிய வணக்க வழிமுறை சரியில்லை, உங்களை படைச்ச ரப்பு தான் இருக்கிறான், அவனை நீங்க வணங்குங்க, அவனைத்தான் வணங்கணும், அதுதான் விமோச்சனம் இருக்குது, நாளைக்கு இறந்ததற்கு பிறகு அங்க ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கையில நீங்க ஜெயம் பெற வேண்டும் சொன்னா என்ன பண்ணீங்க? உங்களை படைத்த ரப்ப நீங்க வணங்கணும் என்று இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இங்கு பார்த்தாலும் பிரச்சாரங்கள் நடந்துகிட்டு இருக்கு, தாவா பணி நடந்துகிட்டு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களும் விரல் விட்டக்கூடிய மக்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. இப்போ கூட சமீபத்தில் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பெரிய ஒருத்தரை கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதாக நம்ம இந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தோம். வாட்ஸ்அப்பு பார்க்குறது ரமலான் மாதத்தில் பார்க்குறது இல்லை, ஏன்னா மற்ற வேலைகளே நமக்கு சரியாக இருக்குது. அப்போது சின்ன செய்தி அப்படி ஒரு செய்தியை பார்க்க போகும்போது தான் வந்தது. அவர்
ஏதோ ஒரு பெரிய துறையில் இருக்கிறார். அதே மாதிரி இந்த காசால கூட வந்து ஜெயிலில் இருந்தவர் வந்து அங்கே அவங்க நடத்தையை பார்த்து இஸ்லாத்துக்கு ஏற்றதால கூட நிறைய செய்திகள் வருது. எத்தனை பேர் சுப்ஹானல்லாஹ் இஸ்லாத்துல வந்து குறை கண்டுபிடிக்க வேண்டும், குர்ஆன்ல குறை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அதுல ஆராய்ச்சி செய்கிறான். சுப்ஹானல்லாஹ் அப்படியே மெய் சிலிர்த்து போகுது அவனுக்கு. அப்படியே என்னடா இது, அல்லாஹ் அக்பர், இது சத்தியமாக இருக்குது என்ன பண்றான், இஸ்லாத்தை ஏற்றுக்கிறான். அஹ்மத் தீதத் எப்படிப்பட்டவர், அல்லாஹ் அக்பர். எத்தனை மக்கள் சுப்ஹானல்லாஹ், எத்தனை கிறிஸ்தவ அறிஞர்கள் இஸ்லாத்துல குறை கண்டுபிடிக்க வேண்டும் என்று உள்ள நுழைஞ்சு பார்க்கிறாங்க, இஸ்லாத்தை எடுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்ப காலகட்டத்தில் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணாங்க. பகிரங்கமா பிரச்சாரம் பண்ணல, மறைஞ்சு அங்கே எங்கேயும் உட்கார்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு தாங்க. அப்ப வெளியிலேருந்து யாராவது வந்தோன்னு சொன்னோம்னா அவங்க காபத்துல்லாஹ்க்கு போய் அவங்க வந்து இந்த வளம் வரக்கூடிய ஒரு தன்மை அவங்க கிட்ட இருந்தது. உள்ள போனோம்னா சொல்லி அனுப்புவாங்க, அங்க முகமது ஒருத்தர் இருக்கிறான், அவன் பேச்சை கேட்காத, உன்னை சூனியம் பண்ணி செஞ்சிருவான் அவன். சுப்ஹானல்லாஹ் என்றெல்லாம் அனுப்பினாங்க, சொல்லி அனுப்பினாங்க. அவர் பேசுறதை கேட்காத, காதுல பஞ்ச வச்சுருப்போம்னு சொல்லிட்டு. ஒரு சஹாபி பேர் டக்குன்னு நினைவு வரல. ரசூலா என்ன பண்றாங்க, அங்க உட்கார்ந்து ஒரு குர்ஆனுடைய வசனத்தை ஓதிட்டு இருக்கிறாங்க. உள்ள வராரு, பார்க்கிறாரு, ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாரு. இவர் என்னதான் சொல்றாருன்னு கேட்பமேன்னு 2 பஞ்சை எடுத்துட்டு கேட்டீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சரியா கண்ணியத்துக்குரியவர் அல்லாஹ். அவர் அதாவது அரபுகளை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து இந்த கவிதைகள்லாம் வந்து ஏற்றுவாங்க, நிறைய கவிதைகள்லாம் வந்து படிப்பாங்க. ரசூலுல்லாஹ்வே எனக்கு குர்ஆன் சொல்லும் போது இல்லை இவர் வந்து முன்னால் உள்ள கட்டுக்கதைகள்லாம் சொல்றாரு, கவிதை சொல்றாருலாம் சொன்னாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், கவிதை ஏற்றுவது அவருக்கு தகுதி இல்லைன்னு அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காமிக்கிறான். அது கவிதை கிடையாது, அல்லாஹ்வுடைய வாக்கு, அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹி. அதைத்தான் மக்கள் மத்தியில் ரசூல் பிரச்சாரம் பண்ணாங்க. அப்போ அவர் பார்க்கிறாரு, இது மனிதனுடைய வாக்கு இல்லை. சுப்ஹானல்லாஹ். இங்க என்ன பண்ணாங்க, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், ஏற்றுக்கொண்டாங்க. அப்ப கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்படின்னு சொன்னோம்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு ஹிதாயத்தை கொடுக்கின்றானோ ஜெயம் பெற்றவங்க, அவர்கள் ஜெயம் பெற்றவர்கள். உமர் எப்படி இருந்தாரு, சுப்ஹானல்லாஹ், எப்பேற்பட்ட ஒரு மாமனிதராக கடைசியில் வாழ்ந்தாரு அவரு. நம்ம இந்தியாவில் உள்ள காந்தி என்ன சொன்னாரு, உமருடைய ஆட்சியை கொண்டு வந்தோம்னா இந்தியா சீராயிடு சொன்னாரா இல்லையா? அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு உறுதியாக நின்ற மக்களுக்கு அல்லாஹு தஆலா தரக்கூடிய பரிசை 46வது அத்தியாயத்தினுடைய 13, 14 வசனங்கள் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான் பாருங்கள். 46, 13, 14 அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். நிச்சயமாக எவர்கள் எங்களுடைய இறைவன் அல்லாஹ் தான் என்று கூறி அதிலேயே உறுதியாக நிலைத்து நின்றார்களோ அந்த மக்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை, அவர்கள் பயப்படவும் மாட்டார்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்த வசனத்தை சொல்லி காமிக்கிறான் பாருங்க, அவர்கள் தான் சொர்க்கவாசிகள். நமக்கு ஏதோ பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், சிரமங்கள் வருது, பிரச்சனை வருது, இல்லாத மனுஷன் யாரும் கிடையாது. அந்த நிலைமையில் அந்த நேரத்தில் கூட என்னடா அல்லாஹ் எப்போ பார்த்தாலும் ஒரே சோதனை தானா, நம்ம மக்கள் இருக்கிறாங்களே பாய், எப்போ பார்த்தாலும் எனக்கு தான் பாய் பிரச்சனையா இருக்குது சொல்றாங்களா இல்லையா? என்ன பாய் தொழுவுறேன் கொள்றேன் எல்லாம் செய்யறேன் பாய், எப்பவுமே பிரச்சனை தான் பாய் நமக்கு, சர்வ சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா என்ன ஏற்பட்டாலும் சரி என்னதான் சொல்லணும், என்னுடைய இறைவன் ரப்பு அவன்தான் என்று சொல்லி யார் உறுதியான ஈமானோடு இருக்கிறார்களோ உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னதி காலிதீன ஃபீஹா ஜஸாஅன் பிமா கானூ யஅமலூன். அவர்கள் தான் சொர்க்கவாசிகள், அவர்கள் நன்மை செய்து கொண்டிருந்ததற்கு கூலியாக அதில் நிரந்தரமாக தங்கி விடுவார்கள் அல்லாஹ் சொல்கிறார். அப்ப நம்முடைய உள்ளத்துல எந்த விதமான தேவையற்ற அல்லாஹ்வை பற்றி எந்த தவறான எண்ணம் ஏற்படக்கூடாது. அல்லாஹ் எதை செஞ்சாலும் சரி ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், நன்மையும் செய்வான், நமக்கு தீமையாவும் தெரியும், சோதனையும் கொடுப்பான். சோதனையை கொடுக்கக்கூடிய நேரத்தில் பொறுமை காத்துறோம், ஒரு வழி இல்லை.
பொறுமை காக்கணும். ஒரு பெண்மணி வராங்க, அந்த ரசூல்கிட்ட சொல்றாங்க, யார ரசூலல்லாஹ், எனக்கு காக்கா வலிப்பு நோய் இருக்குது, அந்த நோய் நான் கீழே விழும்போது என் ஆடையெல்லாம் உயர்ந்துருது, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு யார ரசூலல்லாஹ், அந்த நோயை போக்குறதுக்கு ரொம்ப நீங்க துஆ செய்யுங்கன்னு சொன்னாங்க அந்த பெண்மணி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, தாய்மார்களே சகோதரிகளே நல்ல கவனமா கேளுங்க. அப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ, நீ கொஞ்சம் சபூர் பண்ணு, நீ உனக்கு சொர்க்கம் இருக்குன்னு நினைச்சு சொல்ல. அந்த அம்மா சொன்னாங்க, நான் பொறுத்துக்கிறேன் யார ரசூலல்லாஹ், நான் பொறுத்துக்கிறேன், அந்த ஆடை கொஞ்சம் மேலே தூக்காம இருக்கிறதுக்காக நீங்க துஆ செய்யுங்க சொல்ல. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுடைய 2 கண்ணையும் பிடுங்கி சோதித்தால் அந்த சோதனையிலே அவன் வெற்றி பெற்றால் அவனுக்கு சொர்க்கம். அல்லாஹ் அக்பர். நம்ம காய்ச்சல் தலைவலி நம்மளால தாங்க முடியுதா? மக்கள்ல ஜோரம் தொடர்ச்சி அடிக்கிறது வைங்க, என்னப்பா இது, எப்போ பார்த்தாலும் என் வீட்டு பிள்ளை தானப்பா இப்படி, அல்லாஹ்க்கு நாங்க தான் கண்ணுக்கு தெரிஞ்சமா? சுப்ஹானல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ். எப்பேற்பட்ட வார்த்தைகள். அல்லாஹ் சொல்லி காமிக்க, நீ பொறுமை சபூர்காருப்பா, சபூர் பண்ணு, நீ பொறுமைக்காரு, பொறுமை காத்தால் அதுக்கு வெற்றி இருக்குது. பொறுமை இல்லைன்னு வைங்க, அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தையே தருவதாக ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் போது கண்ணு எவ்வளவு பெரிய முக்கியமானது. கண்ணில் ஏதாவது பார்க்க முடியுமா? சுப்ஹானல்லாஹ். உலகமே இருண்டு போயிடும், உலகமே இருண்டும். ரொம்ப குளிர்தா பயம் உங்களுக்கு? உலகமே இருண்டும். ஆனா அந்த நேரத்திலும் கூட அல்லாஹ்வுக்காக அல்லாஹ் தான் என்ன பண்ணான், கொடுத்தான், கண்ணை எடுத்தான். ஆனா உண்மையிலேயே அது சாதாரணமான மனசுலாம் வந்துடாது, சரியா? இதெல்லாம் சாதாரண விஷயமா? மனம் கேட்காது, மனம் வராது. இருந்தாலும் கூட வேற வழி இல்லை, பொறுத்து தான் ஆகணும். அல்லாஹ் இதை செஞ்சிருக்கிறான், எனக்கு அல்லாஹ் எனக்கு இதுக்குள்ள கூலியை தருவான் என்று யாரெல்லாம் அந்த உறுதியோடு இருக்கிறார்களோ அவர்கள் சொர்க்கவாசிகள். அல்லாஹ் செய்கிறான், அவர்கள் தான் யாரு? சுவர்க்கவாசிகள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரர்களே வாலிபர்களே, அப்ப இதெல்லாம் சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போற மக்களுக்கு உண்டான அந்த நிலைமைகள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல. ஆனா அந்த சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் இருக்கு பாருங்க, அதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல ஏராளமான இடங்கள்ல 213 இடத்துல சொல்லி காட்டுறான். அல்லாஹ் 19 இடத்துல 219 இடத்துல சொர்க்கம், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்பங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 219 சொல்லி காட்டுறான். 219 இடங்கள்ல. இது சொல்லி காமிச்சாலும் கூட நம்ம அங்க போய் பார்த்தா தான் தெரியாது இன்பங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா, எந்த கண்களும் கண்டிராத, எந்த காதுகளும் கேட்டிராத, எவருடைய உள்ளத்திலும் இப்படித்தான் இருக்கும் என்று கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு அல்லாஹ் என்ன பண்ணிருக்கான், சொர்க்கத்தை படுத்து வச்சுருக்கான். சுப்ஹானல்லாஹ். பாலாறு இருக்குது, மதுவாறு இருக்குது, தேனாறு இருக்குது. ஆறு நம்ம பார்த்துருக்கோம், தண்ணி ஓடுற ஆறு நம்ம பார்த்துருக்குறோம். எங்கேயாவது மதுவாரை பார்த்துருக்கோமா? இல்லை எங்கேயாவது தேனாரை நம்ம பார்த்துருக்கோமா? அல்லாஹ் அங்கே படைச்சு வச்சிருக்கான். அது நல்லவர்கள் அவங்க போற இடத்துக்கெல்லாம் கூட்டு போவாங்களாமா, சுப்ஹான், ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு போற மாதிரி. நம்ம மனசு என்ன சொல்லுது, ஆறுன்னா அது கீழே தரையில ஓடிட்டு இருக்கும், அது எப்படி ஒரு போற இடத்துக்கெல்லாம் அப்படி கூட்டு போவாரு? நம்ம மனசு சொல்லுதா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்க. அவர்கள் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காமிக்கிறான். அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவர்கள் செல்லும் இடங்களுக்கு எல்லாம் அழைத்து செல்வார்கள். சுப்ஹானல்லாஹ். சூரத்துல் வாக்கியா எல்லாரும் எடுத்து பாருங்க, சூரத்துல் வாக்கியாவை எடுத்து பாருங்க, சூரத்துல் ரஹ்மானை பாருங்க, சூரத்துல் ஹாக்காவை பாருங்க, சூரத்துல் நபாவை பாருங்க. இந்த வசனங்கள் எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சொர்க்கத்தினுடைய இன்பங்களை அப்படியே வர்ணிக்கிறான் பாருங்க. நம்மளை ஆர்வம் மூட்டுறான் அப்படி அல்லாஹ் தஆலா. சூரத்துல் வாக்கியால 8 முதல் 38வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் என்ன பண்றான், அதனுடைய இன்பங்களை என்ன பண்ண சொல்லி காமிக்கிறான் பாருங்கள். சூரத்துல் வாக்கியா எத்தனை? 67வது வசனமா? 56. அதில் 8வது வசனம் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூறால 3 தரமா பிரிக்கிறான் மக்களை. முதல் சாரார் வலதுபுறத்தார், இடதுபுறத்தால், வலதுபுறத்தால் முந்தியவர்கள், ஈமான் கொண்டதில் முந்திய மக்கள் என்று என்ன பண்றான், 3 கேட்டகரி அல்லாஹ் தஆலா பிரிக்கிறான். பிரிச்சு அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். முதலாம் அவர் ஃபஸ்ஹாபுல் மைமனத்தி மா அஸ்ஹாபுல் மைமனா வஸ்ஹாபுல் மஷஅமத்தி மா அஸ்ஹாபுல் மஷஅமா. முதலாம் அவர் வலதுபுறத்தார். வலதுபுறத்தாருடைய நிலை என்ன தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறான்.
கேட்டு கீழே சொல்றாங்க, இரண்டாம் அவர் இடதுபுறத்தாருடைய நிலை என்ன என்று நீங்கள் அறிவீர்களா? வஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன். மூன்றாவதாக நம்பிக்கையில் முந்தியவர்கள், அவர்களை மறுமையிலும் முந்தியவர்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், இவர்கள் இறைவனுக்கு நெருக்கமாக்கப்பட்டவர்கள். உலாய்க்கல் முகர்ரபூன். அல்லாஹ்வுக்கு என்ன பண்ணுவாங்க? இவர்கள் நெருக்கமாக்கப்பட்டவர்கள். இவர்கள் பாக்கியங்கள் உள்ள சுவர்க்க சோலைகளில் இருப்பார்கள். முன்னோர்களில் ஒரு பெருங்கூட்டத்தினரும் பின்னவர்களில் ஒரு சொற்ப தொகையினரும் பொன்னிலைகளால் ஆக்கப்பட்ட கட்டில்கள் மீது. பொன்னிலைகள் என்னது? தங்கம். இங்க நமக்கு தங்கம் ஹராம், அப்படித்தானே இல்லையா? தங்கத்தட்டில் தங்கத்தை நம்ம அணிகிறது, வெள்ளி தட்டில் சாப்பிட்றது, தங்கத்தில் சாப்பிட நமக்கு இங்கே ஹராம், தடை செய்யப்பட்டது. அங்கே இல்லை, அங்கே தடை கிடையாது. அல்லாவே கொடுக்கிற ரப்புல் ஆலமீன் என்ன பண்ணுவாங்க? பொன்னிலைகளால் ஆக்கப்பட்ட கட்டில்கள் மீது ஒருவரை ஒருவர் முன்னோக்கியவர்களாக அவற்றையும் என்ன பண்ணாங்க? சாய்ந்திருப்பார்கள். இப்படி எதிரில் உட்கார்ந்துருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ரெண்டு பேரும் நிலையான இளமையுடைய சிறுவர்கள் பணிபுரிய இவர்களை சுற்றி கொண்டே இருப்பார். அப்படியே கொஞ்சம் கற்பனையில் ஓட்டி பாருங்க, எவ்வளோ சிரமப்படுறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நம்ம உணவுக்காக அல்ஹம்துலில்லாஹ் நம்மளை அல்லாஹு தஆலா ஒரு அளவுக்கு நல்ல முறையில் வச்சிருக்கிறான். இந்த வண்டி இழுக்கிறவங்க, வண்டி ஓட்டுறவங்க, இன்னும் கொஞ்சம் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், இந்த கடைநிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய நம்ம நிலைமைகள் எப்படி இருக்கு பாருங்க. அன்றாட வஜீவனத்துக்காகவே எவ்வளவு கஷ்டங்களும் சிரமங்களும் அந்த மக்கள் பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அங்கே போயிட்டோம்னா எந்த விதமான கஷ்டமே தெரியாது, அது கஷ்டமே கிடையாது. சொர்க்கத்துக்குள்ள ஒருவர் நுழைந்து விட்டான்னு சொன்னோம்னா எந்த கஷ்டம்? சுப்ஹானல்லாஹ். ஏதாவது சிரமப்பட வேண்டியிருக்கா? ஒன்றும் இல்லை. அல்லாஹ் அக்பர். மக்கள் பிரகாசம் ஆயிடுவாங்க. அப்படியே உங்களுக்கு என்ன தேவை? நம்மளை எப்போ பார்த்தாலும் பணிவிடைக்கு ஆட்கள் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. பணிவிடை நமக்கு செய்வதற்காக என்ன பண்ணுவாங்க? நம்மளை சுற்றி கொண்டே இருப்பார்கள். அவர்கள் சிறார்கள், சிதறிய முத்துக்களை போட்டு இருப்பார். அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க சிதறிய முத்த கையில அவங்க எடுத்து அப்படி உருட்டி விட்டோம்னா அப்படி எப்படி ஜொலிக்குது பாருங்க. அந்த மாதிரி சிறார்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த மாதிரி இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். சிதறிய முத்துக்களை போட்டு இருப்பார்கள். நமக்கு என்ன பண்ணுவாங்க? பணிவிடை செய்வாங்க. தண்ணி வேணுமா, டீ வேணுமா, ஜூஸ் வேணுமா, என்ன வேணும் உங்களுக்கு? சுப்ஹானல்லாஹ். கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், பணிவிடை செஞ்சுட்டே இருப்பாங்க. நீங்க கேட்கறதெல்லாம் தந்துகிட்டே இருப்பாங்க. இது மாத்திரமல்ல, இது கேட்டு தருவாங்க. இன்னொன்னு, நீங்க என்ன நினைக்கிறீங்க மனசுல, அல்லாஹ் என்ன அப்படியே கொண்டு வருவான். நீங்க ஆப்பிள் பழம் வேணும்னு நினைக்கிறீங்களா? சீசன்லாம் தேவையில்லை அதுக்கு. ஆப்பிள் பழம் ரெகுலராக கிடைக்குது நமக்கு. மாம்பழம் சீசன், மாம்பழம் இப்போ இருக்கா? இல்லை, சீசன் தானே அது. சீசன் ஃப்ரூட்ஸ்லாம் அங்கே கிடையாது. அங்கே எப்பவுமே சீசன். அல்ஹம்துலில்லாஹ். அங்கே எப்பவுமே சீசன். நம்ம நினைச்சோம்னா அது அப்படியே வந்து நிற்கும். சுப்ஹானல்லாஹ். இவங்க சொல்லுவாங்களாம், நம்ம பூமியில வாழும் போதும் இது மாதிரி தான் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி. அது உருவத்துல தான் அதே மாதிரி இருக்கும், அதோட டேஸ்டே வேற. அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காமிக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்க, கண்ணியத்துக்குரியவர்களே, கொடுக்கப்பட்ட அது உருவம் தான் அப்படி இருக்கும், அதோட டேஸ்ட் வேற. கண்ணியத்துக்குரியவர்களே, அப்போ அல்லாஹ் சொல்றான் பாருங்க, தெளிந்த பானங்களால் நிரம்பிய கிண்ணங்களையும் கெண்டிகளையும் கோலையையும் கொண்டு என்ன சுற்றி வருவார் அந்த இளைஞர்கள். அப்பானங்களை பருகும் அவர்கள் அவற்றினால் தலை நோய்க்காக ஆளாக, அதாவது மதியமயங்க மாட்டார்கள், மயக்கம் வராதவங்களுக்கு போதை ஏறிடாது. தண்ணி அல்லாஹ் தஆலா மது வச்சுக்கிறான். அர்ரஹீக்குல் மக்தூம் அல்லாஹ் தஆலா முத்திரையிடப்பட்ட மதுக்கள் அல்லாஹ் அங்க வச்சிருக்கிறாங்க. இங்க ஹராம் குடிக்காத, இங்க குடிச்சா என்ன பண்றான்? காவல வந்து கிடக்குறான். இங்க உள்ள மதுவை குடிச்ச என்ன பண்றான்? காவால வந்து கிடக்குறான். நல்ல ஒயிட்டு கையில ரேடோ வாட்சி செயின் எல்லாம் போட்டிருக்கான். பார்த்தோம்னா மது அடிச்சுட்டு சாக்கடையில் கிடக்கான். சாக்கடையில் நாய் அவன் கூட வந்து சேர்ந்து அப்படியே உலாவுது, ஒண்ணுமே தெரியல. அப்ப இங்கு மோசமானது இது. குடிச்சோம்னா அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிரும். அங்க அல்லாஹ் வச்சுக்கிற மது இருக்கு பாருங்க, அப்படி இல்லை. அர்ரஹீக்குல் மக்தூம்ன்றான். ரஹீக்குல் மக்தூம், முத்திரையிடப்பட்ட மதுக்கள். அதை குடிப்பதனால என்ன பண்ண மாட்டீங்க? நீங்க உங்களுக்கு தலைநோவு ஏற்பட்டுறாது, கெட்ட வார்த்தையெல்லாம் பேச மாட்டீங்க. எப்பவுமே அங்க சலாம் 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 தாங்க. உங்களுக்கு இன்பங்களை அது கூட்டும், இன்பங்களை அது கூட்டும். அப்பானங்களை பருகும் அவர்கள் அவற்றின் என்ன பண்ண மாட்டாங்க? தலைநோய்க்கு ஆளாக மாட்டார்கள், மதிமயங்க மாட்டார்கள். இன்னும் அவர்கள் தேர்ந்தெடுக்கும் கனி வகைகளையும் அவர்கள் விரும்பும் பறவைகளுடைய மாமிசத்தையும் கொண்டு அந்த சிறார்கள் என்ன பண்ணுவாங்க? கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க.
சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நமக்கு ஆசைப்படணும். சரியா? இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாம் அதுக்கு ஆசைப்படணும். அதுதான் அவங்க எல்லாம் சொர்க்கத்து இன்ஷா அல்லாஹ் இன்றையோ நம்முடைய பயான் முடியுது. என்ன பண்ணுவோம், சொர்க்கத்தில் கொண்டு விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தான் நம்ம என்ன பண்ணுற தலைப்பு எடுத்தோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ என்ன பண்ணணும்னா, சொர்க்கத்தை எப்பவுமே நம்ம ஆசை வச்சுக்கிட்டே இருக்கும். நமக்கு சில சிரமங்கள் வரும், கஷ்டம் வரும், நஷ்டம் வரும், என்ன வந்தாலும் சரி, அட போட, இந்த உலகத்தில் இது கொஞ்ச நாள் வாழ்க்கை தானே, போயிட்டு போகுது, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்ம சொர்க்கத்தில் போவோம். சொர்க்கத்தை நமக்கு தர ரப்புல் ஆலமீன். நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம், ஆசைப்படுவோம்னு சொல்லி நம்முடைய உள்ளத்தில் என்ன பண்ணுவோம், அந்த ஆசை எப்பவுமே வச்சுக்கிட்டே இருக்கணும். இதில் எப்பேற்பட்ட இன்பங்கள்ங்க இதெல்லாம், சுப்ஹானல்லாஹ். அதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நம்ம உட்கார்ந்துருப்போமா, ஒரு பறவை போவோமா, அப்படியே அழகா இருக்கடா இந்த கறி சாப்பிட்டு அப்படியே நினைப்போமா, நீங்க அப்படியே பொறிச்சு அப்படியே வருமா தட்டுல உடனே. அல்லாஹ், அதுதான் சொர்க்கம், அதுதான் சொர்க்கம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா, பாலாறு, தேனாறு, மதுவாறு எல்லாருக்கும் நீ போற இடத்துக்கெல்லாம் நீ கொண்டு போயிட்டே இருக்கலாம், தேவைப்படணும் குடிக்கலாம். சுப்ஹானல்லாஹ், எப்பேற்பட்டது அங்கு. இது மாத்திரமல்ல, சாப்பாடு மட்டுமில்லை, உங்களுக்கு தூய மனைவிகள் அல்லாஹ் தாங்க தயார்படுத்தி வச்சுக்கான். சுப்ஹானல்லாஹ், அதாங்க நீங்க பெரிய இன்பம். இன்னைக்கு இந்த பூமியில பெரிய இன்பம் எது? நல்லா சம்பாதிக்கிறான், சாப்பிட எல்லாம் செஞ்சுதான், கடைசியா என்னது, அடுத்தது என்னது, மனைவி. ஆசை வருது இல்ல, எல்லாருமே ஆசைப்படுறோம்ல. அல்லாஹ் என்ன பண்ணி அதை விட்டுறான், அதை இல்ல. சுப்ஹானல்லாஹ், எப்பேற்பட்ட படைப்பு பாருங்க. அந்த பெண்கள் அல்லாஹ் ரப்பன் சொல்லி காமிக்கிறான், அல்லாஹு அக்பர். அங்கு அவர்களுக்கு ஹூர் என்ற நெடிய கண்களுடைய கன்னிகள் இருப்பாங்க. உங்களுக்கு கூட வயசு, அந்த அம்மா குறைய வயசு, அப்படிலாம் கிடையாது. ரெண்டு பேருக்கு சரிசமமான வயசு, என்றும் இளமை, என்றும் இளமை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். கணவர்கள் மீது அதிக பாசம் கொண்டவர்கள் அவர்கள். இங்கே இல்லை, அப்படி இல்லை. இங்க அப்படி இருக்கா? இருந்தா ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இங்க அப்படி இருந்தோம்னா அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷப்பட்டுக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். சில இடங்கள்ல இருக்கலாம், சில இடங்கள்ல இல்லாம குறைவாக இருக்கலாம். ஆனா அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் கணவர்கள் மீது அதிக பாசம் கொண்டவர் அவர்கள். சுப்ஹானல்லாஹ், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க, அல்லாஹ் எதையுமே சொல்லி வெட்கப்பட மாட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், கொசுவையோ அவருடைய அற்பத்தையோ அல்லாஹ் தஆலா உதாரணம் சொல்வதற்கு வெட்கப்பட மாட்டான். சூரத்துல் நபால ஒரு வாசகம் வருது, நீங்க எல்லாமே தர்ஜிமாட்டு பாக்கின்ற 4 தர்ஜிமா நான் வச்சுக்கிறேன். 4 தர்ஜிமாலையும் ஒரே மாதிரி தான் தர்ஜிமா பண்ணிக்கிறாங்க. ஆண் மகன் விரும்பக்கூடியதான் பெண்களுடைய விஷயங்கள்ல. சுப்ஹானல்லாஹ், வக்கவாயிப அத்ராபா அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். சம வயதுள்ள கன்னிகள்னு சொல்லி காமிக்கிறான். பொதுவா இதுல வெக்கப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதுல மார்பகங்கள் உயர்ந்த தர்ஜிமா பண்ணியிருக்காங்க. மார்பகங்கள் உயர்ந்த கன்னிகைகள் உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயாரித்து வைத்திருக்கிறான். அவர்கள் உங்கள் மீது பாசம் கொண்டவர்கள் அவர்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இப்பேற்பட்ட படைப்புகள் அங்காம இன்னல்லாஹ் ஜமீலுன் வஹிப்புல் ஜமால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் அழகானவன். அவன் மலையை பார்க்கறான், பறவையை பார்க்கறான், கடலை பார்க்கறான். சுப்ஹானல்லாஹ், மெய் சிலித்து போறான். அப்படியே என்னடா இன்னும் அழகா இருக்குது, இந்த மலையை பாரு அழகா இருக்குது, இந்த வானவில்லை பாரு எவ்வளவு அழகா இருக்கு. வர்ணம் பூசுது யாரு? இந்த வானவிலுக்கு ரெயின்போக்கு யாரு வர்ணம் கொடுத்தா? ரப்புல் ஆலமீன். அல்லாஹு அக்பர். கடலை பார்க்கறான். சுப்ஹானல்லாஹ், எத்தனை விதமான கடல்கள் அழகாக இருக்கிறது. பறவைகளை பார்க்கறான். சுப்ஹானல்லாஹ், பலவிதமான நிறங்களுடைய பறவைகள் யார் வர்ணம் கொடுத்தது? ரப்புல் ஆலமீன். அவன் அழகானவன். அவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அவன் அழகானவன். அவன் அழகையை விரும்புகின்றான். சுப்ஹானல்லாஹ், அப்ப எப்பேற்பட்ட ரசனை உடையவன். அவன் என்ன பண்றான்? மனுஷனுடைய உள்ளத்தை பார்க்கறான். அட, இவன் உள்ளத்தை எப்படி நினைக்கிறானா அதே மாதிரி செஞ்சு கொடு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அதாங்க சொர்க்கம். சுப்ஹானல்லாஹ், அதுதான் சொர்க்கம். பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம், 1:30 மணி ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அப்போ இது எல்லாமே இன்னும் அதிகமாக நீங்க படிங்க. நீங்க தர்ஜமா எடுத்து படிங்க. இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் வாக்கியாவை படிங்க, ரஹ்மானை படிங்க, ஹாக்காவை படிங்க, நபாவை எடுத்து படிச்சு பாருங்க. இன்னும் நிறைய வசனங்கள்ல அல்லாஹ் அந்த சொர்க்கத்துடைய இன்பங்களை சொல்லிக்கிட்டே வர்றான். இஞ்சி கலந்த சாரங்க வச்சிருக்கிறோன்றான். சுப்ஹானல்லாஹ். இப்படி ஏராளமான ஒரு வெகுமதி அல்லாஹ் சொல்லிக்கிறான். ஆனா அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு அல்லாஹ்வுடைய தூதரும் சில செய்தி நமக்கு சொல்லி வந்திருக்காங்க. அதை நான் சொல்லி என்ன பண்ணி இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஆனா இன்னொரு வசனம் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான், நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம்னு சொல்வதனால் மட்டும் சோதிக்கப்படாம விட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? பை நம்மலாம் முஸ்லீம் தான் பை, நமக்கெல்லாம் சொர்க்கம் இருக்குது பை, நமக்கெல்லாம் சிரமம் இல்லை பை நினச்சிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்கி வாழணும் இல்லை.
எத்தனை பேர் அப்படி வாழ்கிறாங்க? அப்போ அல்லாஹ்வுடைய தூர் சொல்கிறாங்க, சோனம் செல்வதற்கு என்ன சொல்கிறாங்க, எங்கிட்ட 6 அறிவுரைகள் நீங்கள் கேட்டுக்கோங்க, நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய சொர்க்கத்துக்கு நான் உத்தரவாதம் அளிக்க சொல்கிறாங்க. முதல்ல என்ன சொல்கிறாங்க, நீங்கள் முதல்ல பேசினா உண்மையை பேசுங்க. சொல்கிறாங்க, நீங்கள் பேசினால் உண்மையே பேசுங்கள், பொய் பேசாதீங்க. நீங்கள் வாக்குறுதி அளித்தால் மாறு செய்யாதீங்க, அமானிதங்கள் ஒப்படைக்கப்பட்டால் மோசடி செய்யாதீங்க, அந்நிய பெண்களை பார்க்காதீர்கள், சண்டை சச்சரவில் ஈடுபடாதீங்க சொல்றாங்க. இப்போ இதெல்லாம் நீங்க சரியா பேணிங்க சொன்னா உங்க சொர்க்கத்துக்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 2 தாடைகளுக்குள்ள மத்தியில் உள்ள நாவையும் 2 தொடைகளுக்கு மத்தியில் மர்ம உறுப்பையும் பேணி கொள்வதாக யார் எனக்கு உத்தரவாதம் அளிக்கிறாரோ அவருடைய சொர்க்கத்துக்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன்னு சொன்னாங்க. இந்த 2 பெரிய முசீபத்து. நாவு இருக்கு பாருங்க, அல்லாஹ் அக்பர், எடை போட்டு பார்த்தா 150 தான் இருக்கும். இந்த நாக்கு எடை போட்டு பார்த்தா 150 தான் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அது பேசுகிற, அது படுத்துகிற பாடு இருக்கு பாருங்க, அல்லாஹ் அக்பர். பேசிட்டு உள்ளே போய் உட்காந்துக்கணும், சோட்டில் உள்ளவன் பலார்னு அடி, அப்படித்தானே இல்லையா? அது பேசிட்டு உள்ளே போய் உட்காந்துக்கிறோம், அடி எங்கே விடும்? முகத்துக்கு விடும். தேவையற்ற வார்த்தைகளை பேசுகிறேங்கன்னா பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க, எதிரில் உள்ளவன் இருக்க மாட்டான். அப்போ கண்ணியத்துக்குரியவர்களே, அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த உறுப்பையும் இந்த உறுப்பையும் இந்த 2ஐயும் நீங்கள் பேணிக்கிறீங்க, பேணிக்குறவா எனக்கு உத்தரவாதம் அளிச்சிருங்க, உன் சொர்க்கத்துக்கு நான் உத்தரவாதம் ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அறிந்தவர் அறியாதவர் யாரை பார்த்தாலும் சலாத்தை சொல்லு. பசிந்து வரானா உணவளி, சொர்க்கம் செய்யுங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்னும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பசித்தவருக்கு உணவளிங்க, அறிந்தவர் அறியாத அனைவருக்கும் சலாத்தை சொல்லுங்க, மக்கள் தூங்கும் போது எழுந்துட்டு தொழுவுங்க, அமைதியாக நீங்கள் சுவனம் செய்யுங்க சொன்னாங்க. இதெல்லாம் ஈஸி தானங்க, இது நம்ம கடினமாக இருக்கு. சொர்க்கம் செல்வது இலகுவாக்கப்பட்டது இல்லை, சரியா? நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும், அதுக்கு பல சிரமங்களை கஷ்டங்களை பட்டுத்தான் ஆகணும். ஆனாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் பண்றாங்க, சில செய்திகளை சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்தி ஆர்வப்படுத்தி, இந்த மாதிரிலாம் நீங்க நடங்க, நீங்க அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அப்போ சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்ற ஆசை நம்ம எல்லோருக்கும் இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் எல்லோருக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை தரணும் இன்ஷா அல்லாஹ். ஆனாலும் நம்ம அதற்கான சில காரியங்களை செஞ்சு தான் ஆகணும். நம்முடைய ஆத்மாக்களை கொஞ்சம் கட்டுப்படுத்தி, நம்முடைய நப்சை கொஞ்சம் கட்டுப்படுத்தி, அல்லாஹ்வுக்கு பயந்த மக்களாக வாழ்ந்து, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எதை போதித்தார்களோ அதை ஏற்று நம்முடைய வாழ்க்கையில் அறந்து தவறுகள் செய்யதான் செய்வோம். மனுஷன் இல்லாமல் இல்லை. புல்லு பணி ஆதமும் ஹத்தாவும், ஆதமுடைய மக்கள் அத்தனை பேரும் என்ன பாரு, பாவம் செய்யக்கூடிய மக்கள் தான். அதில் சிறந்தவங்க யாரு? தௌபா செய்யக்கூடியவங்க. அதில் சிறந்தவங்க தௌபா செய்யணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதனால தான் நீங்கள் ஒரு தவறை செய்துன்னு சொன்னீங்கன்னா அதை தொடர்ந்து ஒரு நன்மையை செஞ்சிருங்க, அதை சமம் பண்ணிடாத. அப்போ அல்லாஹ்ட்ட என்ன பண்ணணும்? அல்லாஹ்ட்ட எப்பவுமே நம்முடைய எண்ணங்கள் அல்லாஹ்வை குறித்தே இருக்கணும். பேசுனா சரியான உண்மையான பேச்சுகளை பேசணும். அதே மாதிரி புறம் பேசுறதை நம்ம தவிர்த்துக்கணும். ஹராமான செய்கைகளை வந்து நம்ம விட்டுறணுமோ, ஹலாலான செய்களை நம்ம என்ன பண்ணாலும் அதிகமான முறையில் அதை ஈடுபடுத்தணும். தொழுகையை சரியான நேரத்தில் தொழுதுக்கிறணும். இன்னும் பிற காரியங்கள் அல்லாஹ்வுக்காக, ஒவ்வொரு காரியத்தை அல்லாஹ்வுக்காக செய்யணும். அப்போ என்ன பண்ணணுமோ, சொர்க்கத்தின் மேல் ஆசை வைப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சொர்க்க இன்பங்களிலே செல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை நமக்கு தரும் இன்ஷா அல்லாஹ். நபிமார்களோடும் சித்திகீங்களோடும் சுஹதாக்களோடும் குடும்பமாக ஒரு சேரக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைத்து முஸ்லிம் வழங்குவார் என்று கூறி இந்த உரை நிறைவு செய்கிறேன். நான் எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி செயல்படக்கூடிய நல்ல பக்குவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தரல வேண்டும் என்று துஆ செய்ததாக என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.